உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். சட்டசபை கூட்டத்தொடரில் சிஎம் விஜய் பேசின ஒரு குட்டி ஸ்டோரி தான் இப்போ வரைக்கும் வைரலாக போயிட்டுருக்கு. அதை ஒரு குட்டி ஸ்டோரியாக எடுத்துக்காம அது தனிப்பட்ட விமர்சனமாக புரிஞ்சுக்கிட்டு தான் குறிப்பாக திமுகவினர், அதுலேயும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டார். நிச்சயமாக அந்த குட்டி கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இன்னாருக்கு தான் சொல்கிறேன், இன்னார் பேர் தான் அப்படின்னு எந்த இடத்துல விஜய் குறிப்பிடவே இல்லை. நீங்கள் தானே சொன்னீங்க, வாயை திறந்து பேசுங்க சிஎம், 5 நிமிஷமாவது பேசுங்க, ஏன் உம்னா கூட்டம் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பேச தெரியாதா அப்படின்னு சொன்னதோடைய விளைவு தான் சொன்ன ஒரே ஒரு சின்ன குட்டி கதை தாங்க அதுக்கு இந்த அளவுக்கா அப்படின்னு அது பெரிய வைரலாக மாறிடுச்சு. இதுதாங்க இது. நீங்கள் குட்டி கதை பேசுறது கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கடந்த காலங்களில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே சட்டப்பேரவையில் நடந்த பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மறுநாள் செய்தித்தாளில் தான் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் மாதிரியான அரசு சார்ந்த டிவி சேனல்களில் வராது. வானொலியிலும் பேச மாட்டாங்க, சும்மா ஒரு ஒன்லைன் சொல்லி விட்டுருவாங்க. அப்போ பேப்பரில் பார்த்தீங்கன்னா பலதை எடிட் பண்ணியிருக்கோம், லைவாக தெரியாது. ஆனால் இன்றைக்கி லைவாக ஆகிப்போச்சு, ஒரு மேட்ச் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதையெல்லாம் மீறி சிஎம் விஜயோடைய பெரிய செல்வாக்கு என்னன்னா, திரும்ப சொல்கிறது, இந்த ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ், அதை தாண்டி சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதும் அவங்க தான். இந்த குட்டி கதை அப்படியே வைரலாகி 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 பெரிய அளவில் வைரலாகிட்டே இன்னும் போயிட்டுருக்கு. ஒரு பையன் இருந்தால், ஒருத்தர் பெரியவர் தேடிக்கிட்டு இருந்தார். என்னங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் அப்பா இருந்தார், எங்கப்பா உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு. இது கதை சம்மந்தமே இல்லை, அதை விஜயம் சொல்கிறாரு. இது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் தான், நீங்களும் சம்மந்தம் இல்லாத பேசுகிறீங்க, உங்களுக்கு தான் நக்கல் நையாண்டி தெரியுமா, எனக்கும் தெரியுங்க, அந்த நக்கல் நையாண்டி தான் இங்கே அப்படின்னு அவர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடல. இன்னும் கேட்டால் அவர் கருணாநிதினு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரு. அப்புறமா சாரி கேட்டு கலைஞர் 2 முறை சொன்னார். இதுதான் நாகரிகம், இதுதான் மாண்பு உண்மையாகவே. ஏன்னா கலைஞருடைய கதை வசனத்தில் அவங்க தந்தை படத்தை இயக்கியிருக்காரு எஸ்ஏசி. இன்னும் கேட்டால் எம்ஜிஆர் பீரியடில் கலைஞருக்கு ஆதரவாக வசனங்கள்லாம் வச்சு திரைப்படத்தை இயக்கியிருக்காரு எஸ்.ஏ. சந்திரசேகர். அந்த படத்தில் விஜயகாந்தன் நடிச்சிருக்காரு. அப்படி ஒரு பாண்டிங் சின்ன வயசில் அவரே போய் பார்த்துருக்காரு விஜயை, கலைஞர் கூட இருக்கிற மாதிரின்னு. ஏதோ ஒரு திரைப்பட விழா கூட பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பார் பக்கத்தில் ஒரு புகைப்படத்தில். அதனால் அவர் பேரை கருணாநிதி அப்படின்னு சொன்னதை திருத்தி சாரி அப்படின்னு சொல்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சபாநாயகர், ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த சபாநாயகர் எத்தனையோ பேர் சேடப்பட்டி முத்தையான்னு ஒரு சபாநாயகர் இருந்தார். அப்புறம் தனபால் சபாநாயகராக இருந்தார். அதுக்கு முன்னாடி இவர் பிடிஆர் பழனிவேல் இருக்கார், அவருடைய தந்தை சபாநாயகராக இருந்தார். இப்படி சபாநாயகர்கள் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார். ஆளுங்கட்சிக்கு தான் அதிக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சட்டசபை காவலர் இருக்காருங்க இல்லையா, அவங்கள விட்டு குண்டு கட்ட தூக்கி வெளியே போடுங்கன்னுவாங்க. கடந்த காலங்களில் இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் ஜேடிசி பிரபாகர் அவர்கள் ஆதவர்ஜனா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அது சொல்கிறது தப்புங்க, அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது, அப்படி சொல்லாதீங்கன்றார். செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும்போது அதையும் சொல்கிறாரு, சுட்டி காமிக்கிறாரு. இது எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். ஏன்னா ஒன் சைடாக அவர் இல்லை. நான் திரும்ப சொல்கிறது தான், அவர் திரும்ப சபாநாயகர் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுன்னா, எங்கள் லைவில் போயிட்டுருக்குங்க, லைவில் போய்கிட்டு இருக்கேன்னு அவங்க தாவேக்கா எம்எல்ஏக்களை சொல்கிற, தாவேக்கா அமைச்சர்களை சொல்ல, இந்த பக்கம் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற அதிமுக குறிப்பாக திமுக எம்எல்ஏக்களை அவர் சொல்கிறார். நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகிறீங்க, பசங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த விசில் அடிச்சாங்குஞ்சுகள் இருக்காங்க இல்லைங்களா, தற்கூறுகள் இருக்காங்க இல்லையா, அணில் குஞ்சுகள் இருக்காங்க இல்லைங்களா, அப்படி தானே சொன்னீங்க நீங்கள், அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கேமரா இருக்கிறத லைவில் போகிறத மறந்து நீங்கள் ஏதாவது ட்ரிகர் பண்ணிட போகிறீங்க சாமி, உங்களை சும்மா விட மாட்டாங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு அவர் உண்மையிலே நல்ல விதத்தோடு தான் எச்சரித்தார். உங்கள் அப்பாவை எங்கப்பா காணோம்? ஏன்னா குளத்தூரில் முன்னாள் முதல்வர் தோற்றது ஒரு பெரிய விஷயமாக பேசியிருந்தாங்க. அதைத்தான் அவர் நேரடியாக பேரை சொல்லாமல் சுட்டி காட்டியிருந்தார். கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நேரடியாக பேரை சொல்லி அவங்க இதை விட பெரிய பலமான ஒரு கதையெல்லாம் சொல்லி சட்டசபையை அமளி துமளி பண்ண கதைகள்லாம் உண்டு. ஆனால் மிக நாகரிகமாக அந்த விஷயத்தை, அதுவும் என்னன்னா, உங்களுக்கு தான் நக்கல் தெரியுமா, நையாண்டி தெரியுமா,
என்ன சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. உடனே வெளிநடப்பு. இது வெளிநடப்பு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது பல பேர் அதான் கருத்து சொல்கிறாங்க. அப்படி என்னங்க, ஏன்னா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய முதல் கன்னி உரை ஃபஸ்ட் டைம் பேசுகிறாரு. அது முழுமையாக இருந்து கேட்கணும்ல. எதிர்க்கட்சிகள் அது முழுமையாக இருந்து கேட்கறது தானே. இல்லை நான் இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செய்கிறாங்க. வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியே போய் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என்ன பேசுகிறாருன்னா, செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து கணவனை காணன்னு ஒரு மனைவி தேடுற கதை தான் இது அப்படின்னு ஃப்ளோவாக அவர் சொல்கிறாரான்னு பார்த்தா, அவர் கீழே ஒரு சின்ன சீட்டு வச்சுட்டு படிக்கிற. அதனால இல்லைங்க, சோஷியல் மீடியா எடுத்து போட்டாங்க பசங்க. அதை அந்த கேப்பில் யாரோ அதை டக்குன்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவர் விஜய் அவர் ஸ்டாலின் அவர்கள்னு பேர் குறிப்பில்லை, உங்கள் அப்பான்னு சொல்லலை. அவர் இல்லை முன்னாள் முதல்வர்னு எதையும் கோட்வேர்டு சொல்லலை. 19 ஒரு கதை சொன்னார். அந்த 19 ஒரு கதைக்கு உங்களால் தாங்க முடியவில்லை அப்படின்பொழுது, செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை காணும் தேடுற ஒரு மனைவியுடைய கதை தான் அது அப்படின்னு சொல்லும்பொழுது, அதாவது தொடர்ச்சியாக பர்சனல் அட்டாக் பண்ணுறது ஒரு கைவந்த கலை அந்த பர்சனல் அட்டாக் வேணான்னு சொல்கிறது. உடனே நேற்று நைட்டுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இன்பன் உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயினுடைய சிஇஓ, ரஜினி கமல் நடிக்க போகிற படம், நெல்சன் இயக்க போகிற படத்தினுடைய தயாரிப்பாளர், அவர் இன்ஸ்டா ஸ்டோரி மொத்தமே 11 ஸ்டோரி தான் போட்டிருக்காரு. அது 24 ஹவர்ஸில் அந்த ஸ்டோரி தெரியாமல் போயிடும். மொத்தமே அவர் போட்டது 11 பதிவு தான். இந்த அநேகன் ஒரு படம் தெரியுங்களா, தனுஷ் நடித்த படம். அதில் டங்காமாரி ஊதாரின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டில் இருக்கிற இடையில் இருக்கிற ஒரு 4 வரி எடுத்து போட்டிருக்காப்புல. கொண்டாட்டியை கழுவி விட்டு பிள்ளைங்களை மறந்து விட்டு அப்படின்னு வரும் அந்த சாங். டங்காமாரி ஊதாரின்னு தனுஷை எழுதின பாட்டு அது ஒரு பெப்பியான ஒரு ரேப்பு, ஒரு குத்துப்பாட்டு மாதிரி இருக்கும். கொண்டாட்டியை கழுவி விட்டு பிள்ளைங்களை மறந்து விட்டு அப்படின்னு. எந்த அளவுக்கு ஒரு ஒரு வன்மம் பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு கோபம் பாருங்க. அந்த கோபத்துடைய வெளிப்பாடே என்னன்னா, நான் திமுகன்னு சொல்ல, அண்ணா திமுகவும் பெருங்கோபம் இருக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கும் கோபம் இருக்குது. இது விஜய் பேச பேச அவர் சிரிக்கிறார், அப்படியே வாய் நிறைய பல்லோட சிரிக்கிறாரு. காரணம் என்னன்னா, நாம் 2 பேரில் யாரோ ஒருத்தர் உட்கார வேண்டிய சீட்டில் இப்படி ஒரு நடிகனை உட்கார வச்சுட்டோமே அப்படின்ற ஒரு வெறுப்பு தான். அந்த வெறுப்போடு வெளிப்பாடு தான் தனிமனித தாக்குதல். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உதயநிதி, அதை தொடர்ந்து இன்பநிதி தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது நாகரிகமான அரசியலாக இல்லையான்னு மக்கள் அவங்க பார்த்துப்பாங்க. அதெல்லாம் மீறி ஊழல் கிடையாதுங்க, கமிஷன் கட்டுங்க. இனிமேல் ஊழல் பண்ணவங்க, பண்ண போகிறவங்க இனிமேல் பண்ணக்கூடாது. இப்படியா ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டார் இங்கே. அதுக்கான பேச்சுக்கே இடம் இல்லை. பார்த்துடலாம் வாங்க. இந்த இடத்துல தான் ஆஹா ஒவ்வொன்றா எடுக்கிறாங்களேயா. நகராட்சி இதுவில் ஊழல், டாஸ்மார்க்கில் ஊழல், மின்சாரத்தில் ஊழல், இந்த ஊழல்கள்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிருவாங்க பொழுது இந்த டீம் யங்ஸ்டர்ஸ் டீமு பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாங்க, இவங்களை காசு கொடுத்து நம்ம வளைக்க முடியாது அப்படின்ற ஒரு பயத்தோட வெளிப்பாடு கோபமாக மாறுகிறது. இதெல்லாம் மீறி நாங்கள் எங்களுக்கான திட்டத்தை, நல்ல திட்டத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம்னு. அதை தான் கேட்குறாங்களே, 6 சிலிண்டர் எங்கே சிஎம் சார்? அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே இந்த வாக்குறுதியெலாம் எங்கே சிஎம் சார்? 2500 ரூபாய் மகளிர் இது எங்கே சிஎம் சார்? எல்லா பேருந்துலேயும் மகளிர் போகலாம்னு சொன்னீங்களே எங்கே சிஎம் சார்னு 40 நாளில் 41 நாளில் சிஎம் சார்னு கதறாங்க. இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள்லேருந்து துவக்கி வைக்கிறேங்கன்ட்டு துவக்கி வைக்கிறோம். ஒரு பக்கம் கஜானா காலி, ரைட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம். அரசிலிருந்து முறைகேடாக சென்ற வருவாயெல்லாம் நாங்கள் மீட்டு அரசுக்கே கொண்டு அரசு கஜானாவுக்கே சேர்க்க போகிறோம். அதற்கான வழிமுறையெல்லாம் பண்ணியாச்சு. ஒரு சிறப்பான ஆட்சிக்கான நகர்வு நடந்தாச்சு. மிக முக்கியமான ஒரு விஷயம், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க என்ன சொல்கிறாங்க, கடந்த ஆட்சி காலத்தில் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் எல்லாம் ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா இப்படியா திருப்பி விட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, முதலீடு பண்ண வரவன், தொழிற்சாலை அமைக்க வரவன், தொழில் பண்ண வரவங்கிட்டலாம் கட்டிங்கும் கமிஷனும் கேட்டால் அவங்க எப்படிங்க இங்கே இது பண்ணுவாங்க? அப்படி சரமாரியாக கட்டிங்கும் கமிஷன் கேட்டதுனால தான் பக்கத்து ஸ்டேட்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நீங்கள் வாங்க
வந்து இங்கே தொழில் பண்ணி பெருவாரியான கம்பெனிகள் ஆந்திராவுக்கு போயிடுச்சுங்க வந்து. குறிப்பாக கீர்த்தனா அவர்கள் சொல்கிறது என்னென்னா, டொயோட்டோ கம்பெனி நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வர வேண்டியது தான், அது கர்நாடகா போயிடுச்சு. ஒரு செமி கான்ட்ராக்டர் இங்கே வர வேண்டியது தான், அது குஜராத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த மாநிலங்களில் தொழிற்சாலை நடத்தணும், முதலீடு வந்து முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு கட்டிங்லாம் வேணாம், இந்த மாநிலம் நல்ல வளர்ச்சியோடு இருக்கணும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இனி அது நடக்காது. என் மேலே 1000 விமர்சனம் சொல்லுங்கள், என் மேலே 1000 குற்றச்சாட்டு இது பண்ணுங்கள், நான் ரீல்ஸ் போட்டு முதலீடு கேட்டேன்லாம் கூட சொல்லிக்கங்க. அதெல்லாம் மீறி தமிழ்நாட்டில் முதலீடு செய்யக்கூடிய அளவிற்கு பெரும் தொழிற்சாலைகள், தொழிலதிபர்கள் இங்கு இனி வருவதற்கான அத்தனை வழிவகைகளும் செய்யப்படும் என்று அவர் வந்து உறுதியாக சொல்கிறார். இதெல்லாம் மீறி என்னையா பண்ணுறது இந்த தாவேக கவர்மெண்ட்டை? சிஎம் விஜய் என்னையா எடுத்து பூசுறது, என்ன விமர்சனம் பண்ணுறது, அந்தளவுக்கு ஆயாச்சு. நேற்று சாயங்காலம் த்ரிஷா ஒரு பதிவு, பிறந்தநாள் பதிவு, அதை எடுத்து போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை போடாமலே இருந்திருக்கலாமே த்ரிஷா, நீங்கள் அது ஏன் போட்டிங்க? நீங்கள் அந்த பதிவை வந்து பிரச்சனை வெளியே இல்லை பொழுது உள்ளதாக இருக்குதுன்ற. ஏன்னா பல பேர் சோஷியல் மீடியாவில் குமர்றது அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க பதிவு அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதெல்லாம் மீறி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், என்ன வேணாலும் தூட்டுருங்க, எங்களுக்கான ஒரு நல்லாட்சியை நாங்கள் கொடுத்தே தீர்வோம் அப்படின்றதுல வந்து விஜய் மிக கவனமாக இருக்கிறார், மிக சரியாக இருப்பார் என்பது மக்களுடைய கணிப்பு. இனி இவருடைய ஆட்சி எப்படி தொடர்கிறது என்பதை பார்ப்போம். அதை தவிர ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த திமுகவுடைய ஜென்சி கிட்ஸ், அந்த ஜென்சி இதோடைய அமைப்பாளரோ அல்லது குழு தலைவரோ கிருஷ்ணகிரி பக்கம் அவர் நள்ளிரவு போய் ஏதோ போலீஸ் கைது பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து அது கண்டனம் தான் தெரிவிச்சிருக்காங்க. அவர் ஏதோ ஒரு குரல் பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம். நான் ஒரே ஒரு இதுன்னா, கடந்த திமுக அரசில் அவர்களை பற்றி விமர்சித்தவர்களை இது போல தான் வந்து இது பண்ணாங்க. ஆனால் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணி போட்டேங்க. ரொம்ப எல்லாம் மீறி போச்சுன்னா நீங்கள் நடவடிக்கை எடுங்க. ஏன்னா அவங்க இதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிங்கனாலே போதும், ஒரு ஒத்த வரி பதிவு போட்டிங்கனாலே போதும், வந்து ஒரு சின்ன உருட்டல் மிரட்டலோடே வந்துடுவாங்க. ரொம்ப அதிகமாக அந்த பதிவுகள் போட்டவர்களுடைய இதெல்லாம் தெரியும் வந்து. ஆனால் எல்லை மீறி போனால் அது கண்டிப்பாக, ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை தாறுமாறாக விமர்சிக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் அவருடைய பர்சனல் வாழ்க்கையை ரொம்ப மோசமாக ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இந்த அல்ல சில்லுங்கள்லாம் இவங்கெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.